100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2024 குரு பெயர்ச்சியால் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்னவெல்லாம் நிகழப்போகின்றது? மாற்றங்கள் வரப்போகின்றதா? அதிர்ஷ்டங்கள் அடிக்கப் போகின்றதா? யோகங்கள் வரப்போகின்றதா? நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்ன, செய்யக்கூடாதது என்னென்ன? குரு பகவான் அள்ளி கொடுக்க போகின்றாரா அல்லது சோதனைகளை தரப்போகின்றாரா? இந்த 2024 குரு பெயர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வாழ்வின் உயரத்தையும் தொட உதவ போகின்றதா? மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு என்னவெல்லாம் நிகழப்போகின்றது, மாற்றங்கள் ஏற்பட போகின்றது, நடக்கப் போகின்றது, இந்த குரு பெயர்ச்சி எப்படி அமையப் போகின்றது அப்படின்றதெல்லாம் பற்றி தான் தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மிக பெரும் ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது என்ன அப்படின்றது தெரிய வரும். கும்பம் ராசி, உங்களுடைய கும்பம் ராசிக்கு 3ஆம் பாவத்தில் மறைந்து இருக்கக்கூடிய குரு பகவான் 2024ஆம் ஆண்டு மே மாதம் முதல் 4ஆம் வீட்டிற்கு வரப்போகின்றார். அதாவது இந்த குரு பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா மே மாதம் 1ஆம் தேதி 2024 மே மாதம் 1ஆம் தேதி மதியம் 2:29 மணிக்கு ஆரம்பிக்கின்றது. குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகின்றார். தர்மபுத்திரர் நாளிலே வனவாசம் போனது அப்படின்ற ஒரு பாடல் இருக்கின்றது. உங்களுடைய அதாவது கும்ப ராசியினுடைய 4ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய குரு பகவான் 8, 10, 12 ஆகிய ஸ்தானங்களையும் தெளிவாக பார்க்கின்றார். 8ஆம் பாவம் அபகீர்த்தி ஸ்தானம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் உங்களை அவதூறு செய்தவர்கள், உங்களை வைத்து பண மோசடி செய்தவர்கள் எல்லாம் உங்களை நாடி வருவாங்க, உங்களுக்கு நன்மையே செய்வாங்க. நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். மனைவி வகையில் சிறு சிறு வைத்திய செலவுகள் நிச்சயம் வரும். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆவது வீட்டை பார்ப்பதால் இதுவரைக்கும் நலிவுற்ற தொழில் வளர்ச்சி அடையும். தொழில் வியாபாரத்தில் இதுவரை முடங்கி இருந்த நீங்கள் லாபம் மேலே லாபத்தை பெற போகிறீங்க. உத்தியோக உயர்வு கிடைக்க போகுது, பதவியில் முன்னேற்றம் ஏற்பட போகுது, வெளிநாட்டு வேலை கிடைக்க போகுது, மாற்றங்கள் ஏற்பட போது, முன்னேற்றங்கள் உண்டாக போகின்றது உங்களுடைய வாழ்க்கையில். உங்களுடைய ராசிக்கு கும்ப ராசிக்கு 12ஆம் பாவத்தையும் குரு பகவான் பார்ப்பதால் இதுவரைக்கும் தூக்கம் இல்லாமல் நிம்மதியை இழந்து தவித்த உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரப்போகின்றது. உங்களுடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகின்றது. பயணங்களால் அனுகூலம், ஆதாயம் யாவும் கிடைக்கும். இதுவரைக்கும் தடைபட்ட சுபகாரியம் இனிதே நடக்கும். வண்டி வாகன விரய செலவுகளும் வரும். அது சுப விரய செலவுகளாக தான் இருக்கும். சொந்த வீடு வாங்க போகிறீங்க. இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1 வருட காலகட்டம். அதாவது 1/5/2024 முதல் 11/5/2025 வரை இந்த குரு பெயர்ச்சி காலகட்டமானது இருக்கின்றது. இந்த 1 வருட காலகட்டம் உங்களுக்கு பல்வேறு வகையில் பல நன்மைகளை கிடைக்கும் காலகட்டமாக இருக்கும். சில சோதனைகளை தாங்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்க போகின்றது என்று தான் சொல்ல வேண்டும். சுகஸ்தானத்தில் இருக்கின்ற குரு பகவான் தான் நின்ற ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக அஷ்டம ஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையாக போகஸ்தானத்தையும் பார்வையிடுகின்றார். குரு பகவான் 5ஆம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் எந்த ஒரு செயலை மேற்கொள்ளும் பொழுது சூழ்நிலை அறிந்து முடிவெடுக்க வேண்டியது அவசியம். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளின் மூலமாக மிக பெரும் மாற்றங்களே உண்டாகும். மறைமுகமான வருமானங்களால் உங்களுடைய கை இருப்புகள் அதிகரிக்கும். மற்றவர்கள் மீதான கோபங்களை குறைத்து கொள்வது உங்கள் மீதான நன்மதிப்பை ஏற்படுத்தும் என்று தான் சொல்ல வேண்டும். குரு பகவான் 7ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வியாபாரங்களில் அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் உண்டாக்கும்.
உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களில் தெளிவுகள் ஏற்படும். எந்த ஒரு செயலையும் நேர்மறை சிந்தனையுடன் அணுகினா நிச்சயம் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். குரு பகவான் 9ஆம் பார்வையாக போகஸ்தானத்தை பார்ப்பதால வாழ்க்கை துணைவரின் விருப்பங்களை நிச்சயம் நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. புதுவிதமான பயணங்களை மேற்கொண்டு மனம் மகிழ்வீங்க. மற்றவர்கள் பற்றிய தனிப்பட்ட விஷயங்களை அறிவதில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும். கடன் சார்ந்த நெருக்கடிகளை நிச்சயம் நீங்கள் குறைப்பீர்கள் இந்த காலகட்டத்தில் என்று உறுதியாக சொல்லலாம். குரு பகவான் சுகஸ்தானத்தில் நிற்பதால் கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். வர்த்தகம் தொடர்பான செயல்களில் சிந்தித்து செயல்பட வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்கள் நிச்சயம் உண்டாகும். நறுமண பொருட்கள் விஷயத்தில் சற்று கவனமாக இருங்க. உறவுகள் வழியில் அனுசரித்து போங்க. புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும். தொழில் சார்ந்த நிபுணர்களின் ஆலோசனைகளால் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிச்சயம் உண்டாகும். குரு பகவான் 1/5/2024 முதல் 11/6/2024 வரை கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் சுபகாரியம் தொடர்பான விரயங்கள் உங்களுக்கு உண்டாகும். எதிர்பார்த்த சில வரவுகளில் தாமதம் ஏற்படும். உணவு விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருக்கணும். பயணங்களில் தேவையான ஆவணங்களை எடுத்து செல்லணும். கணவன் மனைவிக்கு இடையே இந்த காலகட்டத்தில் புரிதல் ஏற்படும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவீங்க. பல நேரங்களில் கணவன் மனைவிக்கு இடையே சில பிரச்சனைகள் உண்டானாலும் இந்த காலகட்டம் உங்களுடைய இருவருக்கும் இடையேயான ஒரு அந்யோன்யமான வாழ்க்கையை நடத்த இது சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கும் என்றும் உறுதியாக சொல்லலாம். குரு பகவான் 12/6/2024 முதல் 18/8/2024 வரை மற்றும் 12/2/2025 முதல் 4/4/2025 வரை ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கிய விஷயங்களில் கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் உறவினர்களிடத்தில் கொஞ்சம் அனுசரித்து அன்போடு நடந்து கொள்ளுங்க. மனை மீதான கடன் சார்ந்த உதவிகள் சிலருக்கு சாதகமாக அமையும். உத்தியோக மாற்றம் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுப்பது தான் உங்களுக்கு நல்லது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. குரு பகவான் 19/8/2024 முதல் 14/10/2024 வரையிலும் மற்றும் 5/4/2025 முதல் 10/5/2025 வரை மிருக சீரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் உடன் பிறந்தவர்களிடத்தில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அனுசரித்து நடந்து கொள்ளணும். அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்க்கணும். புதிய தொழில்நுட்ப கருவிகளை கையாள்வதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குரு பகவான் 15/10/2024 முதல் 11/2/2025 வரை வக்ர சஞ்சார நிலையில் இருப்பதால் நெருக்கடியாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் குறையும். கால்நடை வளர்ப்புகளின் மூலமாக ஆதாயம் அடைவீங்க. வழக்கு தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும். வாகன பயணங்களின் மூலமாக புதிய அனுபவம் ஏற்படும், ஆதாயம் ஏற்படும். சில இடங்களுக்கு சுற்றுலா சென்று வருவீங்க, அதாவது ஆன்மீக சுற்றுலா செல்வீங்க. தெய்வீக வழிபாடு உங்களுக்கு இன்றியமையாததாக இருக்க போகின்றது. சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பதற்கான சூழல் ஏற்பட போகின்றது. வியாபார பணிகளில் நன்மை ஏற்படும். பயனற்ற பேச்சுகளை குறைத்து கொள்வது நல்லது. நெருக்கமானவர்களிடத்தில் அதிக உரிமை எடுத்துக்கொள்வதையும் நிச்சயம் தவிர்க்க வேண்டும். எதிர்பாராத சில பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும், புதிய அனுகூலம் ஏற்படும். சொந்த ஊர் தொடர்பான பயணங்களால் ஒரு விதமான தடுமாற்றங்களும் ஏற்படும். காப்பீடு விஷயங்களில் நிச்சயம் நன்மை ஏற்படும் என்று தான் சொல்ல வேண்டும். மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பாடங்களில் சிறு சிறு குழப்பங்கள் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் ஏற்படும். உங்களுடைய சிந்தனையின் போக்கில்
கவனமாக இருக்க வேண்டும். சிந்தனையை தவற விடக்கூடாது. மாணவ பருவம் ஒரு சிறப்பான பருவம். அந்த பருவம் தான் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய ஒரு பருவமாக இருக்கின்றது. ஆகையால் மாணவர்கள் உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் எச்சரிக்கையோடு இருங்க. சிறப்பான சம்பவங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. உத்தியோகஸ்தர்கள் உத்தியோக பணிகளில் சிறப்பான ஒரு வளமான நிலையை அடைய போகிறீங்க. முயற்சிக்கு உண்டான மதிப்பு கிடைக்க போகுது. உடல் நிலையில் ஒரு விதமான சோர்வுகளும் ஏற்படலாம். உயர் அதிகாரிகளின் மறைமுக ஆதரவுகள் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். எதிர்பாராத சில இடமாற்றங்களால் அலைச்சல்கள் உண்டாகும். வேலை செய்யும் இடத்துல மற்றவர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்திலும் இறங்குவதை தவிர்க்க வேண்டும். கூடவே வேலை செய்கிறான், 5-10 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறான், இவன் என்ன நமக்கு செஞ்சிட போகிறான், நன்மை தானே செய்கிறான், இவனை நம்பி எது வேணாலும் சொல்லலாம், எந்த பொறுப்பை வேணாலும் ஒப்படைக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவு தவறாக போகும் என்று தான் சொல்ல வேண்டும். ஆகையால் வேலை செய்கிற இடத்துல உத்தியோகஸ்தர்களாகிய நீங்கள் யாரையும் நம்ப வேண்டாம் என்று ஒரு முறைக்கு இருமுறை சொல்லுகிறோம். வியாபார பணிகளில் இருந்து வந்த தாமதங்கள் வியாபாரிகளுக்கு விலகப் போகின்றது. எதிர்காலம் சார்ந்து சில முடிவுகளை எடுப்பதற்கான சூழல் உண்டாகப் போகின்றது. கூட்டாளிகளின் எண்ணங்களை நிச்சயம் புரிந்து கொள்வீங்க. வேலையாட்களுடைய மறைமுக ஆதரவுகளால் சில புரிதல்கள் ஏற்படும். சில லாபங்கள் உண்டாகும். அபிவிருத்தி தொடர்பான இலக்குகள் பிறக்கும். கலை ரீதியாக சாதிக்க நினைக்கக்கூடிய பலருக்கும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்க போகின்றது. பிற மொழி சார்ந்த விஷயங்களில் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழலும் உண்டாகும். மற்ற மொழிகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் நிறைவேறும். அது மட்டுமல்ல, வருமான வாய்ப்புகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகி நிலையான ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொள்வீங்க. அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கும் கட்சி ரீதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கும் மிக சிறப்பான ஒரு அருமையான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகின்றது. இந்த குரு பெயர்ச்சியில் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பணிகளை உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பால் செய்து முடிக்க போகிறீங்க. உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லையும் பயணம் தொடர்பான விஷயங்கள்லையும் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் நிச்சயம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம். குரு பெயர்ச்சியால் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல நன்மைகள் நிகழப்போகின்றது என்று தான் சொல்ல வேண்டும். பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்காது. ஒழுக்கம் தவறாமல் நடந்து கொள்வதோட முயற்சிகளை கைவிடாமல் இருந்தால் எல்லாம் நல்லதே நடக்கும். இந்த குரு பெயர்ச்சியில் குரு பகவான் உங்களை நல்வழிப்படுத்துவார். இதுவரைக்கும் பல்வேறு சோதனையால் காலகட்டங்களை நீங்கள் சந்தித்திருந்தாலும், ஏகப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருந்தாலும் அது அனைத்தும் மாறப்போகின்றது. வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அடிக்கப் போகின்றது. யோகம் வரப்போகின்றது. சுகபோக ஒரு வாழ்க்கையை நிச்சயம் நீங்கள் வாழப்போகிறீர்கள் என்று உறுதியாக சொல்லலாம். அனைத்து பிரச்சனைகளும் தீரணும். ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்கின்றது. துன்பங்கள் தாங்க முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியல என்று இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் தெய்வ வழிபாடு, இறை வழிபாடு, ஆன்மீக வழிபாடு. அந்த ஆண்டவன் மீது உங்களுடைய பாரத்தை போட்டு விடுங்க. உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நிச்சயம் விலகிவிடும். நீங்கள் வியாழக்கிழமை தோறும் மகான்களை வழிபாடு செய்து வர குடும்பத்தில் ஒற்றுமை, சேமிப்பு அதிகரிக்கும். திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கினா உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் நிகழும். உங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக மாறும். நீங்கள் யார் அப்படின்றத இந்த காலகட்டத்தில், இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க போகிறீங்க. உங்களுடைய திறமைகள் வெளிப்பட போகின்றது. அந்த குரு பகவான் அனைத்தையும் உங்களுக்கு தரப்போகின்றார். அருமையான செல்வ செழிப்போட ஊர் உலகம் மதிக்கக்கூடிய அளவிற்கான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும். குரு பகவான் கொடுக்க போகின்ற அந்த வாய்ப்பை, அந்த அருமையான ஒரு வாழ்க்கையை நீங்கள் நிச்சயம் பயன்படுத்தி கொள்வீர்கள் என்று உறுதியாக சொல்லலாம். இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம்
மற்ற ராசிக்காரர்களை விட கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு அடித்து சொல்லலாம். இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கும்பம் ராசிக்காரர்களாகிய பலரும் தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ளவும், குரு பெயர்ச்சியில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு பல விஷயங்களை தெரிந்து கொள்ளவும் இது கண்டிப்பாக உதவும்.